السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிமார்களுடைய வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் பற்றிய இலக்கணத்தை, அவர்களுடைய சிறப்பியல்புகளை, குணநலன்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கடைசியாக நாம் அறிந்த விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்படுகிறவர்கள் இறைவனிடம் வேதத்தை பெற்று மக்களுக்கு தருகிற வேலையை மட்டும் செய்வதில்லை, மாறாக அந்த வேதத்திற்கு விளக்கம் தருகிற பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை கடந்த 3 நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில வசனங்களை, இதே கருத்துக்களை வலியுறுத்துகிற இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். திருமலை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காத்திலுள்ளதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதவர்களுக்கு எதிராக போராடுங்கள். வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எதை ஹராமாக்கிறார்களோ அதை தாங்களும் ஹராமாக்கிக் கொள்ள மாட்டார்களே, அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஹராமாக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான். ஒன்றை ஹலால் என்று ஆக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது, ஒன்றை ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட ஹராம் ஆக்குற அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அவங்க தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி நான் அனுமதித்து நீ எப்படி ஹராமாக்கி கொண்டாய் கூட கேட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வசனத்தை, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எவ்வாறு ஹராமாக்கி கொள்ளலாம் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா. அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்துல, அல்லாஹ் எதை ஹராமாக்குகிறானோ அதை ஹராமாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அதையும் ஹராம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹராமாக்குற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வேற வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அதை ஹராமாக்காதவர்களை எதிர்த்து நில்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது என்ன இருக்குது அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஹராமாக்குற அதிகாரம் சுயமா ரசூலுக்கு கிடையாது. அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஹராமு இதெல்லாம் ஹலால் இந்த அதிகாரம் இருக்காங்க, அந்த அதிகாரம் கிடையாது. அல்லது அவங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்கலையோ அதையெல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் இருக்காங்க, அதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ உணவுகள் பிடிக்காம இருந்துச்சு. அவர்களுக்கு மருதாணி வாடை அறவே பிடிக்காது. ஆயிஷா நாயகம் கூட சொல்றாங்க, அதனால நான் மருதாணி விட மாட்டேன், நபிகள் நாயகத்துக்கு அந்த வாடை பிடிக்காது, அதனால ஹராம் நபிகள் நாயகம் சொல்லல. அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வீட்டுல தவிர்த்துக் கொள்வார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடும்பு கறி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில உணவு வைக்கிறாங்க. வச்ச உடனே நபிகள் நாயகம் சாப்பிட போற நேரத்தில் அது உடும்பு கறின்னு சொல்லி சொல்றாங்க விருந்து கொடுத்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த உடனே பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் மாதிரி வேற சில தோழர்களும் இருக்கிறாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க கையை எடுத்துட்டீங்களா, ஹராமு நஹிய, இது ஹராமா, ஏன் கையை எடுத்துட்டீங்க, சாப்பிட கையை வச்சுட்டு எடுத்துட்டீங்களா, ஹராமா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லாங்க, ஹராமுலாம் இல்லை, எனக்கு பிடிக்காது. உடனே அந்த தட்டை இழுத்து வச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஹாலித் இப்னு வலீத் அப்படின்னா இங்க விடுங்க, அவரு சாப்பிட்டாருன்னு இருக்குது.
எதுக்கு சொல்றாங்க? அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஹராமாக்கல பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இயல்புலையே ஒரு உணவு பிடிக்காம இருக்கும், ஒரு கலர் பிடிக்காம இருக்கும், ஒரு Dress பிடிக்காம இருக்கும், ஒரு வாசனை பிடிக்காம இருக்கும், இப்படி எத்தனையோ பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டியெல்லாம் ஹராம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்குவாங்கடா என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் எதை ஹராம் என்று ஆக்க நினைக்கிறானோ அந்த ஹராம் ஆக்குற விஷயங்களை குர்ஆன் வழியாகவும் சொல்லுவான், இன்னொரு வஹி மூலமா சொல்லுவான். அதான் ரசூல் ஹராம் ஆக்குறது. சுயமா ஆராய்ச்சி பண்ணிட்டு ஹராமாக்குற அதிகாரம் கிடையாது. அது எப்பவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு ஹராம்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒன்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஹராம்னு சொன்னதை வைத்து சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம எதையாவது ஹராம்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ் வேற ஒரு வகி இருக்குதுல்ல, அதுக்கு நிறைய சான்று நம்ம சொல்லி இருக்கிறோம். 3 வகையான வகி இருக்கிறது. 3 வகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது என்று நம்ம சான்றுகளை சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பேசுறதெல்லாம் வகி. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க? சிலரை ஹராம் ஆக்குவாங்க, ஹராம் என்று அறிவிப்பாங்க. அந்த வேற ஒரு வகி இருக்கிறது சொல்லு. அதனால நீங்க பாருங்களேன், நாய் சாப்பிடலாமாங்க? ஒருத்தர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா குர்ஆனை மட்டும் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம்னு இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னு கேட்டா, இந்த நாளை தவிர வேறு எதுவும் ஹராமாக்கப்பட்டு எனக்கு அறிவிக்கவே இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமன் யதாமுஹு, எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில ஹராமாக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை. எதை தவிர? ஓட்டப்படுற ரத்தத்தை தவிர, பன்றி இறைச்சியை தவிர, தானாக செத்து போனதை தவிர, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டவை, பூஜிக்கப்பட்டவை தவிர பாக்கி எதுவும் ஹராம் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டதாக நான் காணவில்லை என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா இந்த 4 தானே. அப்ப பன்றியை திங்கலாம், நாயை திங்கலாம், 4 இல்ல கழுதையை திங்க, அப்படிலாம் வந்துருது. அதெல்லாம் நம்ம திங்க மாட்டேங்கிறோம். ஏன் திங்க மாட்டேங்கிறோம்? ஏன் உலக முஸ்லீம்கள் எல்லாம் சாப்பிடுறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை ஹராமாக்கி இருக்கிறாங்க. ரசூல் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி ஹராமாக்குனாங்க? கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி ஹராமாக்கி இருக்க மாட்டாங்க. அந்த அதிகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் வேற ஒரு வகையாக அதை அறிவித்திருக்கிறான், அதை சொல்லி இருக்கிறார்கள். அதான் எங்க அந்த அனுமதி இருக்குன்னு அந்த இருக்குது. எங்க அவருக்கு என்ன அனுமதி இருக்கு? அல்லாஹ் 4 சொல்லிட்டானே, மத்தெல்லாம் ஹலால் தானே. இந்த 4 தவிர எல்லாம் ஹலால்னு சொல்லணுங்க. இந்த 4 தவிர சாக்கடை தண்ணி அள்ளி குடிக்கலாம்னா குடிக்கலாம். 4 தானே ஹலால், 4 தானே ஹராம்னு இருக்குது. அப்படிதான் எடுத்து, அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா 4 விஷயத்தை சொல்றான். அது ஒரு கட்டம். ஒரு சில பேர் அப்படி சொல்றவர்கள் இருக்கிறார்கள். நாயை திங்கலாம் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் மட்டும் போதும் கூட்டம், குர்ஆன் மட்டும் சொல்லக்கூடிய கூட்டம் 4 தானே இருக்குது. 4 தவிர எல்லாம் ஓகே, ஹலால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மனுஷனை கூட திங்கலாம் தான். அவங்க கருத்துப்படி பார்த்தா சொல்லத்தானே கூடாது, அவனா சேர்த்து போய் திணிக்கிற வேண்டியதான். சொல்லுங்களா? அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்குனது இந்த இடத்துல எல்லாம் சொல்றானே, எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த 4 தான் நான் ஹராமாக்கி இருக்கிறேன், இறை தூதர் உங்களுக்கு சிலதை ஹராமாக்குவாரு, அதையும் நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்பட சொல்றான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய வேதங்களில் சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. அது குர்ஆனும் எடுத்து சொல்கிறது. அந்த வேதங்களை பற்றி நம்ம சொல்ல வரல, அந்த முன்னறிவிப்புகளை பற்றி குர்ஆனும் என்ன செய்து எடுத்து சொல்கிறது. அந்த முன்னறிவிப்புல ஒண்ணு என்னன்னு கேட்டா, 7வது அத்தியாயத்துல ஆராஃப்ல 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் பித்தௌராத் வல் இன்ஜீல். தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் இந்த ரசூல், இந்த நபி, இந்த உம்மியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். தௌராத்திலையும் இன்ஜீலையும் இந்த ரசூலை பற்றி, இந்த நபியை பற்றி, இந்த எழுத படிக்க தெரியாதவரை பற்றி எழுதப்பட்ட அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யஅமுருஹும் பில் மாரூஃப், நன்மையை இவர் மக்களுக்கு ஏவுவார். யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்குவார். யுஹில்லு லஹும் தய்யிபாத், தூய்மையானவைகளை எல்லாம் ஹலாலாக ஆக்குவார். யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு ஹராமாக ஆக்குவார். இப்ப ஹலாலாக ஆக்குவாரு, ஹராமாக ஆக்குவாரு. அந்த அதிகாரம் பெற்ற ஒருத்தர் வரப்போகிறாரு என்று அவர்கள் வேதத்திலேயே எழுதப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க வேதத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அது. அல்லாஹ் எடுத்து சொல்றதுனால இது கைவரிசை காட்டின வார்த்தையா இருந்தா அல்லாஹ் எடுத்து காட்ட மாட்டான். அல்லாஹ் எப்ப இது அந்த வேதத்திலே இருக்கிறதை எடுத்து காட்டி விட்டானோ அந்த வேதத்தில் உள்ள இந்த சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லுதான். அப்ப அல்லாஹ் என்னன்னு எழுதி வச்சுக்கிறான்? முந்தைய வேதங்கள்ல முகமது ஒருத்தர் வருவாரு, அவர் கடைசியா வருவாரு, நன்மை ஏவுவாரு, தீமையை தடுக்குவாரு, தீயவைகளை எல்லாம் ஹராமா ஆக்குவாரு, நல்லது எல்லாம் ஹலால் ஆக்குவாரு. அப்ப ஹலால் ஆக்குகிற ஹராம் ஆக்குகிற அதிகாரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா